ஐயா பாதம் பயந்தே ஐயா எங்கே மறைந்து விட்டார்? விடமாட்டேன். பெண் தொடர்ந்து சென்று என் நாயகன் உயிரை மீட்டு வருகிறேன். பூமாதேவியே, நீங்களே தஞ்சமன்றி வேறு ஒருவருமே இல்லை. பின் தொடர்ந்து சென்று என் நாயகன் உயிரை மீட்டு வரும் வரை இவ்வுடலை மிருகப்பட்சிகள் சின்ன பின்ன படுத்து விடாமல் இடை தலை செடி கொடிகளை போட்டு மூடி பத்திரப்படுத்தி வைக்கிறேன். வருகையில் சென்று என்ன ஒரு ஆச்சரியம்! என் உருவம் உயிர்கள் எவர்கள் கண்களுக்கும் தென்படாது. அதுவும் பூலோகத்து உயிர்கள் எவர்கள் கண்களுக்கும் தென்படாது. நாயுடைய கண்களுக்கு மட்டும்தான் தென்படும். அந்த சமயம் நாய் லொல் லொல் என்று குலைக்காமல் என்று நரிபோல் மூளையிடும். ஆனால் இவள் கண்களுக்கு தெரிந்திருக்கிறது என்றால் இவள் மகா பதிவிரவை என்பதற்கு எவ்விதமான ஆட்சேபனை இல்லை. வந்துவிட்டோம். என்னை பின்தொடர்ந்து வர இயலுமா? மாதர்கள் வாழ லாகுமோ பூமியிலே சாவித்திரி, உன் கணவன் உயிரை கவர்ந்து விட்டேன். உன் கணவன் உன்னுடைய உயிரை கவர எனக்கு அதிகாரம் இல்லை. அதனால் உன்னாயுள் தீர்ந்திடும் அந்நாளிலே, உன்னாயுள் தீர்ந்திடும் அந்நாளிலே விதி. நான் என்ன செய்யலும்? தான் செய்த தீவினை தள்ளலாமோ, தான் செய்த தீவினை தள்ளலாமோ, தான் செய்த தீவினை தள்ளலாமோ. கண்ணில்லா பிட்டோ கண்ணில்லா பிட்டோ உன்னதற்காக காய்கனி கொய்ய காட்டுக்கு நோடி வந்தால் கதையோ முடியோ அது அவர்கள் தலையெழுத்து. எல்லோரையும் நான் காக்க இயலுமா? அவன் இருக்கின்றான் என் அப்பன் பரமேஸ்வரன். அந்த கர்த்தன் உண்டல் நோக்கும் காவல் செய்ய, கர்த்தன் உண்டல் நோக்கும் காவல் செய்ய, அது சாவித்ரி, உன் கணவனுடைய ஆயுள் காலம் முடிவடைந்து விட்டது. அதனால் அவன் உயிரை நான் பற்றிவிட்டேன். நீ மகா பதிவிரரை, யார் கண்களுக்கும் தெரியாத நடிகேன் உன் கண்களுக்கு நான் தெரிந்திருக்கின்றேன். அதனால் உன் கணவனுக்கு செய்ய வேண்டிய ஈமகாரியங்களை செய்து உன் மனதை சாந்தப்படுத்திக் கொள். வருகின்றேன். நான் விடமாட்டேன். பின் தொடர்ந்து சென்று யார் யமதர்மன்? என்னை பின்தொடர்ந்து வர இயலுமா? வந்து கொண்டிருக்கின்றாள்.
திரும்பி பாருமையா உயிர் காதல நாடி தாருமையா கண்ணா திரும்பி பாருமையா உயிர் காதல நாடி தாருமையா உமக்கு ஒரு கையாடி கொண்டு திரும்பி பாருமையா உயிர் காதல நாடி தாருமையா சின்னம் கொள்ளலாகாது கண்ணா திரும்பி பாருமையா சாவித்திரி சுவாமி ஏற்கனவே சொன்னே புரியவில்லையா? உன் கணவனுக்கு செய்ய வேண்டிய ஈமகாரியங்களை செய்து உன் மனதை சாந்தப்படுத்திக் கொள் என்று சொன்னேன். ஆனால் நீ பின்தொடர்ந்து வருகின்றாய். உனக்கு ஏதோ ஒரு சக்தி உதவி செய்கிறது என்று எண்ணுகிறேன். நான் சொல்வதை கேள். எட்டி வனத்தினை உற்று நடப்பதை விட்டுவிடு வனிதா. எட்டி வனத்தில் உற்று நடப்பதை விட்டுவிடு வனிதா. சாவித்ரி, சண்டன் என்று எனக்கு ஒரு பெயர் உண்டு. மரளி. நான் மகா கோபக்காரன். ஆனால் உன்னை பார்த்ததும் என் கோபமெல்லாம் கதிரவனை கண்ட பனி போல் மறைந்து விட்டது. உன்னை வெறுங்கையோடு நான் அனுப்ப விரும்பவில்லை. அதனால் நாதன் உயிரன்றி வேறு வரம் என்று நான் கேட்டுக்கொள். நாதன் உயிரன்றி வேறு வரம் என்று நான் கேட்டுக்கொள். என்னாலில் மாமன் மாமியாரின் கண்போல் முன்போல் நாய்க்கான நல்வரம் தாருமையா. என்ன ஆச்சரியம்! என் மாமனார் மாமியார்களுக்கு கண் ஒளி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். இந்த காலத்திலே மருமகள் எல்லாருமே எப்படா மாமா மாமியாருக்கு கண்ணு போகும்னு வேண்டுவாங்க. நீ கண்ணொளி கற்கின்றாய். அருமையான மருமகள் நீ. நல்ல பெண்மணி நீ. பதிவிரதா சிரோன்மணி வனிதாமணியே, உன் விருப்பப்படியே உன் மாமன் மாமியாருக்கு கண்ணொளி தந்தே. அப்படியே தந்தேன், அப்படியே தந்தேன். அண்டவரை விலகிப்போ. அப்படியே தந்தேன், அப்படியே அண்டவரை விலகிப்போ. முதல் வரமாக கண் ஒளி கேட்டேன், கொடுத்து விட்டார். விடமாட்டேன். பின் தொடர்ந்து சென்று வாங்கி வருகிறேன். சாவித்திரி கேட்ட பிரகாரம் அவள் மாமன் மாமியார் கதவு இருந்து விட்டேன். இனி என்னை பின்தொடர்ந்து வரமாட்டாள், வரமாட்டாள், வரவே மாட்டாள். வணங்குகிறேன் தங்களை. எங்கு நீ வந்தாய் இன்னமும் என்னை தொடர்ந்து. எங்கு நீ வந்தாய், எங்கு நீ வந்தாய் இன்னமும் என்னை தொடர்ந்து. எங்கு நீ வந்தாய் எத்தனை விதமாகவே புத்தி உனக்கு சொல்லி. எங்கு நீ வந்தாய் இன்னமும் என்னை தொடர்ந்து. எங்கு நீ வந்தாய், எங்கு நீ வந்தாய், எங்கு நீ வந்தாய். நான் இங்கு வந்தேன், என் நாதன் ஊரில் தேடி ஓடி. நான் இங்கு வந்தேன், நாலு பட்டமாக வந்த வாழரை எல்லாரும். நான் இங்கு வந்தேன், நான் இங்கு வந்தேன், நான் இங்கு வந்தேன். பக்கத்தில் இந்திய படிதவராது பதினாறு கொஞ்சம் மாறுகிறாது. அண்ணந்தல் பதிவுயிர் அளித்திடும் எனக்கு அண்ணந்தல் பதிவுயிர் அளித்திடும் எனக்கு உடன் இருப்பதற்கு உனக்கு உயிரையும் கொண்டு போய் நான்
சாவித்ரி, சுவாமி, உன் மதுரமான மொழிகள் என்னை உன் வசப்படுத்துகிறது. உன் மாமன் மாமியார் கண்ணொளி தந்தேன். வேறு ஏதேனும் வரங்கள் தருகின்றேன். நாடு நகரங்கள் கொடுத்து விடுங்கள், நான் பின்தொடர்ந்து வரமாட்டேன். சாலமாபுரி. ஆமா. அப்படி எதன் அப்படி எதன் அந்த விலகி போ. அப்படி முதல் வரமாக கண் ஒளி கேட்டேன், கொடுத்து விட்டார். இரண்டாவது வரமாக நாடு நகரங்களை கேட்டேன், கொடுத்து விட்டார். விடமாட்டேன், பெண் தொடர்ந்து. மாமன் மாமியார் கண்ணொளி கேட்டால் தந்தேன். இழந்த நாடு நகரங்களை கேட்டால் தந்து விட்டேன். இனி என்னை தொந்தரவு செய்ய மாட்டால் சந்தோஷமா. சாவித்ரி, சுவாமி, எத்தனை முறை சொல்வது? உன் கணவன் உயிரை திருப்பி தர எனக்கு அதிகாரம் இல்லை. உன்னை கோபிக்க மனம் வரவில்லை. சரி, வேறு ஏதேனும் வரங்கள் தருகின்றேன். கணவன் உயிரை கேட்காதே, வேறு ஏதேனும் வரங்கள் தருகின்றேன். சுவாமி, என்ன சுவாமி இப்படி? கணவன் உயிரை தவிர வேறு ஏதாவது கேள் என்றால் நான் என்ன செய்வது? எனக்கு உன் கணவன் உயிரை தர எனக்கு அதிகாரம் இல்லை. வேறு ஏதேனும் தருகின்றேன். என் தாய் தந்தைகளுக்கு நான் ஒரே பெண் குழந்தைதான். அவர்களுக்கு குழந்தையே கிடையாது. சரி. ஆனால் எனக்கு பிறகு என் தந்தைக்கு பிறகு அந்த நாட்டை ஆளுவதற்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்க முடியும், வரம் தாரு. பிரபுராஜ், இவங்க அப்பையும் கிளவேன். சரி. இவங்க அம்மா கிளவி. ஆம்பளை பிள்ளை வேணுமா? அங்கே சுக்கில நின்னு போச்சு, இங்க சுரோனி தான் நின்னு போச்சு. இப்படி கேட்கிறா பாத்தியா? அப்படி போற அருவாள் என்னடா மாமே மாமியாளுக்கே கேட்கிறாளே, பிறந்த வீட்டுக்கு ஒண்ணுமே கேட்கலையே நினைச்சேன். இதான் வந்துருச்சு இல்ல. என்னதான் இருந்தாலும் பிறந்த வீட்டு பாசத்தை மீற முடியாது. அப்படி எதன் அப்படி எதன் போ. மூன்றாவது வரமாக தாய் தந்தைகளுக்கு ஒரு ஆண் குழந்தை கேட்டேன், கொடுத்து விட்டார். எனக்கென்று எதுவும் கேட்கவில்லை, சென்று வாங்கி வருகிறேன். மாமன் மாமியார் கண்ணொளி தந்தேன். இறந்த நாடகங்களை தந்தேன். இவர் தந்தைக்கு ஒரு ஆண் குழந்தையை தந்தேன். இனி வரமாட்டால் வருகின்றாளே. இன்னும் ஏனோ இன்னலோட முன்னுராய் நீ என்னையே. இன்னும் ஏனோ இன்னலோட முன்னுராய் நீ என்னையே. நம்பி வந்தேன் அன்பு கொண்டு, நம்பி வந்தேன் அன்பு கொண்டு, துன்பம் வேணுமே. சாவித்ரி, சுவாமி, ஏன் என்னை பின்தொடர்ந்து வருகின்றாய்? என்ன வேண்டும் உனக்கு? நான் எதற்காக சுவாமி வரப்போகிறேன்? அதானே, என் கணவன் உயிர் வேண்டும், அவ்வளவுதான். வேறு எதுவும் கணவன் உயிரை தரமாட்டேன். என்னதான் நீ கெஞ்சினாலும் தரமாட்டேன். வேறு ஏதேனும் தருகின்றேன். இப்படி பிடிவாதமாக பேசினால் நான் பிடிவாதம் தான். நான் பிடிவாதக்காரன் தான். என் தந்தை வந்து விட்டார்.
உன்னால் அவருக்கு பாதபூஜை செய்ய இயலாமல் எனக்கு போய்விட்டது. என் தினம் நான் செய்யற நல்ல காரியம் ஒண்ணுதான். எங்க அப்பா கால கழுவி தொட்டு கும்பிடுவேன் உங்க அப்பாவை. உலகெல்லாம் உயிரும் உதயசூரியன் தந்தை. உன்னால செய்ய முடியாம போச்சு. சரி, அவசரமாக தாங்கள் செல்ல வேண்டுமோ? ஆமா. பரமநேவில் நன்மை தீமை பகுதி கண்டவா, அரசூல தண்டுகையில் மீது கொண்டவா, மோதி நின்றவா, அன்போடு பால் மூன்று ஆவலாகிறேன். பாலனொன்று தாஞ்சலிக்கு ஆசிரம் தேனியர்கள். என்ன கேட்டாய்? எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும்படி. உனக்கு ஆண் குழந்தை பிறக்கும், வருகின்றேன். அப்பாடா, வந்த வேலை எனக்கு முடிஞ்சிருச்சு. ஆமா, என்னன்னு கேக்குறீங்களா? எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும்படி வரம் கேட்டேன், கொடுத்து விட்டார். என்னுடைய கணவன் உயிரை அவர் கைப்பற்றி விட்டார். கணவன் இல்லாமல் குழந்தை எப்படி பிறக்கும்? அப்படி பிறந்தால் இந்த பூலோகத்து மக்கள் எல்லாம் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள்? இது சந்தேகம்தான். அவரிடமே கேட்டு தெரிந்து வருகிறேன்.